வாயில் வச்சதுமே கரையக்கூடிய தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா அல்வா வெல்லம் போட்டு எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செம்மையாக இருக்குங்க இந்த அல்வா. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு 1 கப் பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு 1 கப்புக்கு பார்த்திங்கன்னா 2 கப்பு தண்ணி, குக்கரை மூடி விசில் போட்டு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வந்துடணும். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ கடாயில் நெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் விட்டுருக்கேன். முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வெல்லம் தூள் வெல்லம் சேர்த்துருக்கேன் 1.5 கப்பு. 1 கப்புக்கு 1.5 கப் சேர்த்துருக்கேன். 2 கப் சேர்த்தா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா வெல்லத்தை சேர்த்தோன்னே நல்லா தளர்ந்து வரும் அல்வா. அந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு 3/4 கப்புலேருந்து 1 கப் நெய் தேவைப்படுங்க. இது நம்ம 2 டேபிள் ஸ்பூனாக நெய்யை விட்டு விட்டு அல்வா கிளறிக்கலாம். நம்ம நெய் ஊற்ற ஊற்ற அது அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா ஓரத்தில் நெய் அப்படியே கசிஞ்சு வரும். அப்போ தான் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கசிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பை போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. செம்மையாக இருக்குங்க. வெல்லம் போட்டு பண்ணுறதுனால இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த அல்வாவை. தேங்க்யூ.